வணக்கண்ணா சீமாண்ணா. நீங்கள் சொல்வதுதான் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை என்று நீதிமன்றத்திலே நீதி தேவதை முன்பு அங்கே ஒரு குற்றவாளியோ வாதியோ பிரதிவாதியோ அங்கே வாக்குமூலங்கள் கேட்கப்படுகின்ற பொழுது அந்த வார்த்தையின் உச்சரிப்பு தான் சீமான். ஏனென்றால் என் தமிழ் மண்ணின் இனத்தை என் இனத்துக்கு வருபவன் பர்மிஷன் வாங்கி கொண்டு தான் வர வேண்டும். ஆனால் நாங்கள் சென்றால் எல்லா இடங்களிலும் எல்லா பர்ஃபார்மன்ஸ் நடக்கப்படுகிறது. ஆனால் தமிழ் மண்ணுக்கு வந்தால், தமிழ் நாட்டுக்கு வந்தால் மட்டும்தான் புறக்கணிக்கப்படுகிறது. அது என்ன? அதை மாற்றி அமைத்து தமிழ் மண்ணை விட்டு நாமல் விலகாமல் இருக்க தமிழர்களே நீங்கள் சிந்தித்து செயல்படுங்கள். இன்று வடமாநிலத்துக்காரர்கள் பல கோடி பேர்கள் தமிழ்நாட்டிலே வந்துவிட்டார்கள். நாளைக்கு தமிழக அரசியலை தீர்மானிக்கின்ற வண்ணமாக அவர்கள் இயக்கப்படுவார்கள், இயக்கிக் கொண்டு இருக்கிறார்கள் என்பதை அண்ணன் சீமான் அவர்கள் பல காலமாக வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறார். அண்ணன் சொல்வதுதான் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. சிந்தித்து செயல்படுங்க தமிழர்களே. நீங்கள் பல்வேறு இடங்களில் பார்த்திருப்பீர்கள். பார்க்கின்ற வண்ணமாகவே தமிழர்கள் தன் நிலத்தையும் இனத்தையும் விட்டு ஏதோ ஒரு நாட்டுக்காரன் அவனுடைய மண்ணையும் பொன்னையும் பிடுங்கி சென்றதை அந்த நிலை வந்துவிடக்கூடாது என்பதற்காக என்னுடைய ஆருயிர் நண்பன், ஆருயிர் அண்ணன், என் சகோதரன், உயிருக்கும் மேலான என் மூத்த அண்ணன் சீமான் சொல்வதை தமிழர்களே நீங்கள் சிந்தித்து செயல்படுங்கள். எந்த அரசியல் நோக்கத்துக்காக செயல்படாதீர்கள். தயவு செய்து தமிழ் மண்ணை காருங்கள் என்று சொல்லி அண்ணன் சீமான் சொல்வதை கேளுங்கள் என்று சொல்லி உங்களை மன்றாடி ரிக்வெஸ்டாக கேட்டுக்கொள்கிறேன். இது ஓட்டுக்காக அல்ல, தமிழ் நாட்டுக்காக என்பதை புரிந்து கொண்டு அண்ணன் சீமானை உருவாக்கி தமிழ் மண்ணின் முதல்வராக வருகின்ற காலத்திலேயாவது ஆக்குங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். தம்பி கபாடி ரவி. நன்றி வணக்கம். வானகிரி. ஓகே, நன்றி வணக்கம்.